அடுத்ததா டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். இதுதான் ரொம்ப ஈஸியா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அங்க தான் நம்ம தப்பு பண்றோம். ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஒரு மனித டீச்சர், மனித ஆசிரியர் எஃபெக்டிவா கத்துக் குடுக்குற மாதிரி கத்துக் குடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் உட்கார்ந்து ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதும், நம்ம பிள்ளைங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஒரு வீடியோ பார்த்து கத்துக்கிறதுலயும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்னைக்கு எவ்வளவோ வீடியோஸ் வந்தாச்சு. ஆனா, அதுக்காக நம்ம பிள்ளைங்கள நம்ம வீட்ல வச்சு நம்ம பாடம் படிக்க வைக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உட்கார்ந்து படிக்கும்போது அந்த பிள்ளைங்களால படிக்க முடியாது. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு டீச்சர் கிட்ட உட்கார்ந்து படிச்சா தான் அந்த பிள்ளைங்களால நல்லா படிக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு எமோஷன் அப்படிங்கிறதும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த பிள்ளைங்க ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்கும்போது, ஒரு டீச்சராலாம், ஒரு மனித டீச்சரால தான் அவங்க அந்த பிள்ளைங்க எப்படி படிக்குது அப்படிங்கிறத சரியா அனலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, ஒரு கிளாஸ்ல அந்த மூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, இப்படி பல விஷயங்கள அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களால கத்துக் கொடுக்க முடியும். மிஷினால ஒருபொழுதும் மனித உணர்வுகள அதால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம கோடிங் எழுதினாலும், இப்படிலாம் இருந்தா இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி என்னதான் கோடிங் எழுதினாலும், அது உணர்வு ரீதியாக நம்மள மிஷின் ஒருபோதும் புரிஞ்சுக்காது. அதனால தான் ஒரு மனித ஆசிரியர் தான் எப்பொழுதுமே மிகச்சிறந்த விதத்தில பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில, ஆசிரியர் பணி ஒரு பொழுதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால மாத்த முடியாது. நம்ம அதுக்கப்புறமா பின்னால நம்ம கத்துக்கிறதுல அல்லது வேற விதங்கள்ல கத்துக்கிறதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள கத்துக்கலாம். பட் பேசிக்கா ஆசிரியர்கள் மட்டும் தான் அந்த தொடக்க கால கல்விய, அடிப்படை கல்விய தெளிவா குடுக்க முடியும் அப்படிங்கிறனால, அது ஒருபொழுதும் ஏஐயால மாற்ற முடியாது. ஸோ ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல.